எப்படி கொடுக்குன்னு என்னால வாங்க முடியும். எல்லாரையும் தெரியும். இல்ல இல்ல யாரும் வந்து ரோட்ல பொறுக்கிறவங்க வந்து சிஎம் வரைக்கும் பேசுவேன். யார்கிட்ட வேணா போங்க. என்ன கொடுக்குவோம் அமௌண்ட்னா இப்போ அமௌண்ட் கட்டி காலைல விசாரிச்சது நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய்க்கிட்ட வட்டின்னு சொன்னீங்க கொடுத்துக்கிறீங்க. நீங்க 10 லட்ச ரூபாய்க்கிட்ட வட்டியே போய்க்குது நீங்க அவர்கிட்ட. 8 லட்ச ரூபாய் வட்டி கொடுத்துருக்கீங்க. 10 லட்ச ரூபா வட்டி இவர் கேட்டாரா? ஏதுங்க வட்டி தானே கேட்டீங்க. வட்டி கேட்டேங்க அவரு என்ன கேட்டீங்க? வட்டி தானே கேட்டுக்கிறாரு. இல்ல வட்டி கேட்டாதான் கேட்கிறாரு. அவ்வளவுதான் என்ன முடியும். 2 நாள் வாங்கி தரேன். அவ்வளோதான் 2 மாதம் வாங்கி தரேன். 2 மாதம் தான் செட் ஆகாது. பாஸ்போர்ட் கொடுத்து ஒரு வாரம் டைம் சொல்லு. அது வரைக்கும் அந்த வட்டி கொடு. வட்டி இல்லைன்னா எப்படி? வட்டி தான் வாங்க. 1 மாதம் வட்டி எனக்கு கொடுக்கல. நான் வாங்கல, வாங்கி தான் கொடுத்தேன். 3 வாரம் வாங்கி தான் கொடுத்தேன். கம்சம் கொடுக்குறீங்க. அது மாதிரி தான் சொல்லல. நீ சொல்றல்ல வந்து கர்நாடக போயிருக்கேன். அதுக்கு ஓகே வாங்கின மனசைக்கும் மாட்டேன் சுத்தமா. நான் உங்களுக்கு தெரியும் அடிக்கிறேன். அந்த மயிர்கார மட்டும் அட்டை எப்பயுமே பேசாத. இது வட்டி வேணும்னு புண்டை வாங்கிட்டு அப்புறம் மட்டும் ஓத்தலாவும் கதையா பேசுறத பணத்துக்கு மட்டும் பேச. வாங்கின பணம் பார்த்தா 10 லட்சம் தான் வரும். எப்படி பார்த்தா நீ வட்டி வேண்டாம். புது வட்டி கேஸ் தான் கொடுத்தீங்க. வட்டி நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? சொல்லுங்க. இந்த செக்ரட்டரி எனக்கு சண்டை போடுற ஐடியா இல்லை. எது இவர்கிட்ட ஏன் காசுக்கு இறங்கி நான் வந்து 1 வருஷம் ஜெயிலுக்கு கொண்டு போகிறேன். சரி போங்க ஜெயிலுக்கு போங்க. அதுக்கு நான் போவேன்னா குடுவை கம்பெனி கேமரா போயிடலாம். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க. சரி என்ன பண்ணுவீங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க ஜெயிலுக்கு போகணும்? என்ன இது மறைமுகமாக மிரட்டுறீங்களா? மறைமுகமாக மிரட்டுறீங்களா? இல்லை ஜெயிலுக்கு போவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி யார் வருவா உங்களுக்கு அடியில்? இது சிஎம் மட்டும் வருவா. யார் வருவா சொல்லு பார்ப்போம். பார்த்துக்கிறேன். யாரு அசிங்கமாக பேசுறாரு. யாருக்கிட்டையும் ரோட்லேயே நீ அசிங்கமாக பேசாத. யாருக்கிட்டையும் அசிங்கமாக பேசாத. அது அதுக்கு கோர்ட் இருக்குது, இது இருக்குது. அதை போய் கேஸ் போட கையில் வீட்டில் தான் காசு கொடுத்தேன். ஆஃபீஸில் தான் கொடுத்தேன். நான் ஏன் ஊர் கோர்ட்டுக்கு போகணும்? கோர்ட்டுக்கு நீங்கள் போங்க. ஏன் நான் காசு கேட்குறேங்க. காசு கேட்குறேங்க. சரி நான் என்ன கேட்குறேன்னா அதுக்கு நான் அசிங்கமாக திட்டுருவியான்னு கேட்குறேன். அதுக்காக அசிங்கமாக திட்டுவியா எல்லாரையும்? நீ எல்லாரையும் அசிங்கமாக பேசுகிற ஒருத்தவங்களும் விடாமல் விளாட்டுத்தனமாக நினச்சிருக்காது. எல்லாரையும் சாதாரணமாக எடுத்துக்காது. எனக்கு உயிர் மேலே ஆசை இல்லை. இல்லை இல்லை உனக்கு சிஎம் தெரியும். எல்லாம் லோக்கல் தெரியும். சிஎம் வச்சு மிரட்டு. நான் சொன்னேன் நான் வாழ்ந்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி நீ அப்படி சொல்றியா? நான் அப்படிலாம் கிடையாது. வாழ பிடிக்கல. இல்லை இல்லை நான் ரவுடிசம் பண்ண மாட்டேன். நியாயமா அநியாயத்தை அடிப்பேன். அது உனக்கு தரம் இருந்ததுன்னா சொல்றேன். நியாயமா அநியாயத்தை எவனையாவது ஒருத்தவங்க 100 ரூபாய் ஏமாத்திட்டேன்னு ஒரு இன்கொயர் பண்ணி நீங்க ஏமாத்தலன்ட்டு. ஆமா யாரையும் நீங்க ஏமாத்தலன்ட்டு. நான் உன்கிட்ட இது பேசினா எனக்கு கண்டிப்பா ஆத்திரமா ஒரு ஆத்திரம் வரும். நான் நல்லவன். நீங்க நல்ல நீ திருடன் சொல்லக்குள்ள எனக்கு ஆத்திரம் வருமா வராது? நீங்க யாரு இல்ல நீங்க யாரையும் ஏமாத்தல. 100 ரூபாய் தாள் நான் ஏமாத்தணும்னு ஒருத்தவங்க சொன்னான். இதே இடத்துல நான் தூக்கு மாட்டி தொங்குறேன். நான் ஏமாத்திட்டேன் நீ நிரூபிச்சுட்டா நான் தொங்குறேன். நீங்க என்ன செய்யறீங்க அது சொல்லுங்க. நீங்க என்ன செய்யறீங்க? 10 பைசா வட்டி உறுதி ஏமாத்துறது தான். அது வந்து கேட்கறவன் கொடுக்குறான். இவர் பேர் வந்து பால்கார் சிவகுமார் சொல்லுவாங்க. ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் எதிர்த்து மாதிரி தான் இவருக்கு வந்து வீடு. இவர் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து இயல் வட்டி டெய்லி 10 பைசா 1 லட்ச ரூபா கொடுத்தா தினமும் 10,000 ரூபா வட்டி, ரியல் வட்டி. நீங்கள் இது வந்து மாத வட்டி கிடையாது. இவங்க இப்படியே ஒரு கட்ட பஞ்சாயத்து கடலூர் மாவட்டம் பாண்டிச்சேரி முழுவதும் வந்து ரொம்ப நெருக்கடியில் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த வட்டியாக இருந்தாலும் கொடுங்கன்ட்டு அவசர நேரத்தில் வந்து இவங்கக்கிட்ட கொடுத்து லாக் ஆயிடுவாங்க. அவங்கள வந்து பல ரவுடிகளை பல்வேறு கொலை குற்றவாளிகளை வந்து கையில் வைத்து கொண்டு ரோட்டில் போகிறவர்கள் முதல் முதலமைச்சர் வரை இவர் வந்து பேசுவான்றாரு. பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து ரவுடிகள் முதற்கொண்டு காவல்துறை முதற்கொண்டு அரசியல்வாதிகள் முதற்கொண்டு எம்எல்ஏ முதற்கொண்டு முதலமைச்சர் வரை வந்து அப்போ இவர் பேசி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருன்ட்டு தெரிய வருது இவருடைய வாக்கு மூலமே. ஏன்னா வந்து இவர் மிரட்டுற விதமே வந்து நான்
சிறையில் கூட போய் இருப்பேன்றார். ஒரு வருஷம் நான் சிறையில் கூட இருப்பேன். ஏன்னா நேக்கா மிரட்டுறாரு. ஏன்னா அவங்கக்கிட்ட சொத்தை எப்படி எழுதி இப்படிலாம் மிரட்டினா, ஏன்னா நிறைய பேர் வந்து பயந்துக்குன்னு சொத்தை எழுதி கொடுத்துட்றாங்க. ஆனால் இது போல சம்பவங்கள் வந்து புதுச்சேரியில் வந்து பெரும்பாலும் வந்து இவர்கள் வந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் மீது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து இது போல சம்பவங்கள் மேலும் நடங்காத வகையில் வந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறேன். ஒரு தமிழகத்து எல்லை பகுதியில் சேர்ந்தவர்கள் வந்து ஒரு புதுச்சேரி முழுவதும் வந்து கடன் கொடுத்து கட்ட பஞ்சாயத்தில் பல்வேறு ரவுடிகளை வைத்து ஈடுபட்டு வருகிறவர் வந்து இது வந்து ரொம்ப அவல நிலையாக இருக்குது. இவர்கள் யார் யாரை இவர் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டார்கள், எந்தெந்த ரவுடிகளை தொடர்பு கொண்டார்கள் என்று மக்களுக்கு வந்து வெளிப்படுத்த வேண்டும். இவருடைய தொடர்பெண்ணை வந்து இப்போ சாதாரணமாக இந்த ஒரு 10 நாள் இடையில வந்து இவருடைய தொடர்பெண்ணை வந்து நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணாருன்ட்டு பார்த்தாலே இவர் எந்தெந்த ரவுடியை வந்து தொடர்பு கொண்டுக்கிறாரு, என்னென்ன பண்ணுறாருன்ட்டு தெரிய வரும். இவர் வந்து ரொம்ப கஷ்டவாளிங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னுட்டு, வட்டிக்கு பணம் கொடுக்குறேன்ட்டு 10 பைசா வட்டி, அதுவும் தினமும் 10 பைசா வட்டி கொடுத்துடணும். 10 லட்ச ரூபா பெற்றுக்கொண்டு 20-30 லட்ச ரூபா வட்டி கட்டுற ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த வட்டியை அவர் வந்து என்ன செய்வார், அவ்வளோ சீக்கிரம் வந்து வட்டியை உடனே வாங்க மாட்டார். கடன் பெற்றோர்கள் வந்து அதிகமான வட்டியை அதிகரிக்க அடியாட்களை வச்சு வந்து அவர்களுடைய சொத்தை வந்து இவருக்கு வந்து எழுதி வாங்கிக்குவார். இவர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இவர் மூலயமா வேறு யாருக்காவது சேல்ஸ் பண்ணி கொடுப்பார் அந்த சொத்தை. இதுதான் இவருடைய தொழிலே. இது வந்து எந்த ஒரு தமிழக அரசும் கண்டுகொள்ளவில்லை. ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தை எகுத்து மாரி தினமும் கட்ட பஞ்சாயத்து நடக்குது. நேற்று வந்து புதுச்சேரியில் வந்து ஈஸ்வரன் கோயில் ஷீட், அங்கே வந்து பல ரவுடிகளை வந்து மதியம் 2 மணி அளவில் வந்து 10-15 பேர் பல ரவுடிகளை கூட்டின்னு வந்து வெடிகுண்டோடு வந்து ஒருத்தரை வந்து கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்து பாண்டிச்சேரியில், அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் பல்வேறு இடத்துல வந்து பல பேரை மிரட்டி இவர் வந்து சொத்துக்களை வந்து எழுதி வாங்குறாரு. அதனால் புதுவை அரசு கண்டிப்பாக வந்து கவனம் செலுத்தி இது போல் ஆட்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசுக்கும் இந்த கவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்களையும் பாதுகாக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புதுவை பாஸ்கரன் டிடிஎம்ஸ் மூலயமாக நடவடிக்கை எடுக்குமாறு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.